ஹை காய்ஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து GTA வைஸ் டபுள் எடிஷன் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7 இல்லை, பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நோ எஸ்கேப்னு ஒரு விஷயம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோன்னு அவனை ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து காப்பாற்றிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் கேசிடின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணோம். அவன் கொடுக்குற ஏதோ எவனே ஷூட் பண்ண சொல்லுவாங்க, சார் ஷூட் பண்ண போகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீட் கோட்ஸ்லாம் நான் கொஞ்சம் போடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆனால் அது மொபைல் வெர்ஷன், அதாச்சும் ஒரிஜினல் மொபைல் வெர்ஷன் வந்து GTA வைஸ் வச்சுருப்பாங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மிஷினை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்த மிஷினை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வராது, கொஞ்சம் விட்டு தான் வரும். அது இப்போ வேறு எனக்கு மந்த்லி டெஸ்ட்டு வேறு வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் விட்டு தான் வரும். ஓகே, நம்ம அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷூட்டிஸ்ட் அப்படியே கெண்டு படுத்துருக்கான். அடுத்து வந்து ஜேம்ஸ் போனால் அங்கே உட்காந்துருக்கான். நம்ம வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். உடனே வந்து டாமி இங்கே பாரு இங்கே ஒரு ஸ்டிக் மேன் இருக்கான். ஸ்டிக்கா முட்டா பையில உட்காடுறா, நீ வந்து அறபோதையில் இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம வந்து வா வழி விட்றா அப்படின்னு வந்து சொல்கிறான். ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கேம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். ஒரு ஷூட்டர் வந்து ஃபில் கேசின்னு வந்து இருக்கான். அவன் ஒரு மிலிட்ரி கையாக இருக்கான். அது நம்ம வந்து அவன் வந்து ஆர்மியிலலாம் வந்து இருந்திருக்கான். அவன் நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் ஷூட்டிங் ரேஞ்சில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஃபில் கேசிட்டி போய் வந்து மீட் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, நான் பார்த்தீங்களா அதே இந்த போலீஸஸ் தாங்க அதே வச்சுருக்கோம். சேவன் பார்த்தீங்கன்னா ஓடு டக்குன்னு இந்த கையோ கார் கீஸ் எடுத்துரும். கீஸ் அவன் எடுத்தாச்சு, அப்படியே மாதம் உள்ள ஏறியாச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பானா வந்து ஆமுனேஷனில் இருப்பான். இங்கே இந்த ஐலாண்டு இப்போ நம்ம ஒரு ஐலாண்டு இருக்கும்ல, இந்த ஓஷன் வியூ இருக்கிற ஐலாண்டு இருக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவுன் டவுனாக அங்கே தான் இருப்பான். அந்த இந்த ஐலாண்டில் இருக்க மாட்டான். ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்டு அது பிரிச்சு இங்கே ஆரதோ ஐலாண்டு, அந்த லாக்டு ஐலாண்டாக முந்தி இருக்கும்ல, அதில் தான் இருப்பாங்க. இந்த அமுனேஷனில் இப்போ கூட பாருங்கள், எந்த அமுனேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ கூட ப்ரைஸ் இந்த அமுனேஷன்னா அமுனேஷனே வாயில் வருது, ஆமுனேஷன் இது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆமுனேஷனுக்கு போவோம் ப்ரைஸ். அது மாதிரி இந்த சீட் கோட் பார்த்தீங்கன்னா போட்டால் தான் டக்குன்னு பிடிக்க முடியும். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ஒரு சில வெப்பன்ஸ் மட்டும் கொஞ்சம் காணாமல் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா M60 வச்சுருந்தீங்கன்னா போயிடும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்பன் ஏன் போயிடும் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா கன் சீட் கோட் போடுவேன் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு M60 போயிடும். அதுக்கு போல் மினி கன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து M60 திரும்ப உங்களுக்கு வேணாம். அது பார்த்தீங்கன்னா ஃபில் கேசிட்டி திரும்ப அவனுக்கு தனியாக ஒரு வீடு இருக்கும். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா வந்து அவன் 2 மிஷின் கொடுத்து தருவான். அந்த 2 மிஷினை முடித்தா நீங்கள் அந்த M60 பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிக்கலாம். அந்த M60 கன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ், அது பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிக்கலாம் அந்த கன்னை அவன்கிட்ட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பாருங்கள், இப்போ கூட வேறு மியூசிக்கா இப்போ கூட M60 வச்சுருக்கோம். ஆனால் நான் சீட் கோட் போட போகிறேன். சீட் கோட் போட்டோடனே நம்மளோட இருக்கிற M60 பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதான் கைஸ் வருத்தமான விஷயம். சரிமா பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமான மிஷினாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் அது நம்ம எய்ம் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்டக் ஆகி கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 0 வச்சுப்பேன் கண்டிப்பாக நான். 0 தான் நிஜமாக வைக்கணும். ஸோ இங்கே தான் போக சொல்கிறேன் ஈஸ் போயிடும். ரைஃபிள் ரேஞ்ச் அப்படின்னு சுற்றுறாங்க ஈஸ். ஸோ அது வந்து நம்ம அப்படியே காதை முடிக்க போயிடுங்க. ஒருத்தன் சுட்டுட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னுடா சுட்டுட்ருக்கான். நம்ம இங்கே வந்து ஃபில் கேசிட் வந்து மாதம் அப்படியே என்னடா டபுள் கன் மாதிரி சுட்டுட்ருக்காங்க ஈஸ். நீ தானே ஃபில் கேசிட் அப்படின்னு கேட்குறோம். என்னடா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுமா வந்து நான் வந்து ஒரு கன்னை ஹேண்டில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து சரி கன்னை உன்னால் நல்லா ஷூட் பண்ண முடியுமா அப்படி கேட்குறேன். எல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆமாம் ஃபில் கேசிட்டி சொல்கிறேன். நான் வந்து ஆர்மியில் நல்லா இருந்திருக்கேங்கிறான். அதம்மா வந்து சரி சுடு அப்படிங்கிறான் அவங்களுக்கு. ஓகே சிரிக்கிறான். டக்குண்டா பாடி கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ தான் சீட் கோட் போடணும். என்ன சீட் கோட் போடணும்? நட்டர் டூல்ஸா அது பார்த்தீங்கன்னா ஏதோ சீட் கோடு. இப்போ ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா வந்து நான் சொல்கிற தக்ஸ் டூல்ஸ்னு ஒரு சீட் கோடை போடுங்க. தக்ஸ் டூல்ஸ்னு போட்டிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் வந்து திருப்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டலோட புல்லட் பார்த்தீங்கன்னா கூடும்.
ஸோ மறுபடியும் அந்த சீட் கோடை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா புல்லட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணுக்கு. ஸோ பட் ஆனால் வந்து உங்களோட நீங்கள் வச்சுருக்கிற வந்து M60 போயிடும். அதான் இருக்கிறதே பிரச்சனை. அது பார்த்தீங்கன்னா வந்து இவன் 2 மிஷின் கொடுப்பான் அவன் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இது பத்தாது, இதுவும் பத்தாது கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்ஸ் தான் தேவைப்படும் நமக்கு. தக்ஸ் டூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ். ஆனால் கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டக் ஆகும்ல, அதனால் ரெசல்யூஷன் 0 வச்சுக்கிட்டாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கா. ஸோ அதுக்காக தான் நான் வச்சேன். ஓகே, அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ இந்த என்ட்ரோலாம் போடுறாங்க. இந்த ஃபஸ்ட்டில் வர இந்த இது வந்து 1 பாயிண்ட், மிடில் உள்ள டார்கெட் வந்து 2 பாயிண்ட், அடுத்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு போடுறாங்க. அங்கே நிற்கிறாங்க கைஸ். இவன் அடியால் போகிறதுக்கு சீக்கிரம் ஆரம்பிங்கடா. அதுமா வந்து அதை விட்டு வெளியே இந்த பட்டன் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா போயிடும். இந்த நீங்கள் ஷூட்டிங் ரேஞ்சை விட்டு வெளியே போனீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆயிடும். லைவ் ஆமுனேஷன் எய்ம் பண்ணுங்கள். 3, 2, 1 அப்படியே போகிறாங்க. அவ்வளோங்க. இதுக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, வாங்க. ஐயோ புல்லட்லாம் ஒரே இது பாருங்க. இந்த என்ன ஆகிட்டு இருக்குமா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம தக்ஸ் டூல்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லட்ஸ் வேணுமோ அப்போயே முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த எய்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்லாம் வந்து உங்களால் சீட் கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சீட் கோட்லாம் போட்டு வைக்கணும். அப்படி போடாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ என்னாலையும் பார்த்தீங்கன்னா போட முடியாது. இந்த புல்லட் தான் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் புல்லட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. இதுக்கு மேலே நான் சீட் கோட்லாம் போட்டு புல்லட் வரைக்க முடியாது. ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பாதி நம்ம பார்த்தீங்கன்னா பாதி 30 வரை ட்ரை பண்ணுவோம் நம்ம. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி வருங்க. இதெல்லாம் வராது. ஸோ வாங்க. ஐயோ இவன் தான் வந்து நம்ம வந்து என்னது அவன் பேர் என்னது லான்ஸ்ன்னு நினச்சிப்போம். இது லான்ஸ்ன்னு நினச்சி சுட்டா சூப்பராக சுடுங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக சுடுறோம் பார்த்தீங்களா. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா இவனை லான்ஸ்ன்னு நினச்சி சுடுவோம் தான். காப்லாண்டில் போட்டு நம்மளை என்ன போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான். காப்லாண்டு அடுத்த இந்த இது ரப் அவுட்டு இதெல்லாம் நம்மளை போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதனால் இது லான்ஸ் நினச்சிட்டு சுடுவோம். நல்லா சூப்பராக சுடுவோம் கைஸ். இதான் லான்ஸ். எல்லாம் லான்ஸோடைய மண்டை, லான்ஸோட ஷோல்ட்ரு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே சுடுவோம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டுருவோம் கண்டிப்பாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிடலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி தேவைப்படும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 இருந்தாலே 60 இருந்தால் மிஷினே பாஸ் ஆகிரும். மிஷின் பாஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, வாங்க. ஐயோ இது வேறு சரியாகவே எய்ம் அடிக்க முடியும். 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவோம். போடு. ஸோ வாங்க. ஐயா இது வேறு சரியாகவே எய்ம் அடிக்க முடியல கைஸ். ஐயோ டே அது சுட்டுறா சுட்டுறாதா. இன்னொரு 3 பாயிண்ட் கிடைக்கும்டா. சுடுறா சுடு ஐயோப்பா அடி சுட்டாதுக்கு அதையும் சுட்டுறா. அடப்பா இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சுடலை. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எத்தனை எதில் வச்சுருக்கோம் நீங்களே பாருங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்த இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனோம்னா அடுத்த ஏரியாவுக்கு போனோம். அடுத்த ஏரியா எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இங்கே தானே இருக்கும். அது இங்கே வச்சுருக்கானுங்க. இப்போ இருக்காங்க கைஸ், இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்க பாருங்கள் அப்படின்னு வந்து போடுறானுங்க. இப்போ வந்து உங்களுக்கு டைம் போயிடுச்சுன்னா அந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னா அர்த்தம். எல்லாம் டக்குன்னு போட்டு தொடங்கினா இது வந்து ஒரு டார்கெட் வந்து 1 பாயிண்ட் இருக்குங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரம்பம் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கோடை போட ஆரம்பிச்சிடும். நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா தக்ஸ் டூல்ஸ்னு போட போட்டுக்கிட்டே இருக்கணும் வேண்டியதான் கைஸ். இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தக்ஸ் டூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கமாக பார்த்தீங்கன்னா தக்ஸ் டூல்ஸ் தேவைப்படாது. ஏன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 47 இப்போ வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால இருந்தாலும் எதுக்கும் தேவைப்படும் கைஸ். வாங்க அடி வாங்க. ஐயோ அடிச்சிட்றா டாமி வெர்சிட்டி அடிச்சிட்றா. இதான் லான்ஸ் நினச்சி சுடுறா. அது லான்ஸ் நினச்சி அப்படியே சுட்டுடுறா. அந்த லான்ஸ் கீஸ் அந்த இந்த போகிறான்ல அவன் லான்ஸ், அதனால் அப்படி நினச்சி விட்ரு. இது வந்து யாருன்னு தெரில. ஸோ அந்த லேடி யாருன்னு தெரில. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 64 வந்துட்டோம் கீஸ். இதுக்கப்புறமா என்னடா பிரச்சனை. ஸோ இதை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் எனக்கு தோணுது. இதனால சும்மா அடிப்போம் கீஸ். அவன் ஹிட் ரேட்னு ஒன்று தருவான். அந்த ஹிட் ரேட் பார்த்தீங்கன்னா 100 இருந்தால் நல்லாயிருக்கும் கீஸ். 100% வந்தால் நல்லாயிருக்கும். எப்படினாலும் நம்ம சீட் கோட் போட்டு தான் முடிச்சிருக்கோம் நம்மளே. சொல்லலாம் அடி. ஐயோ கண்ணான்னு சொல்கிறேன் கைஸ். அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுல,
நம்ம பார்த்தீங்கன்னா உடனே இதுக்கப்புறமா என்ன அவ்வளோதான் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறமா என்ன 60 மேலேயே வந்துருச்சு, இதுக்கப்புறமா என்னங்கிற கான்ஃபிடென்ட் வந்துருச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக சுட மாட்டேங்குது ஈஸ். அப்போ தான் பயந்து சுட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட மாட்டேங்குது ஈஸ். அவங்க அவ்வளோதாங்க ஈஸ். ஏரியா கிளியர்னு போடுறாங்க. ஸோ 36 அதில் அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணோமா வேணாம்னு எனக்கு தோணுது. நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோடனே வெளியே வந்துடும், இதுக்கப்புறமா தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டைம் பேஸ்னால் அந்த ரவுண்ட் ஓவர் இதெல்லாம் எத்தனை தடவை போடுவீங்க? ஒரு டார்கெட் வந்து 1 பாயிண்ட் அப்படின்னு போடுறானுங்க. இதெல்லாம் தெரியும்டா. உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா தக்ஸ் டூல்ஸ் போடுவோம். தக்ஸ் டூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் கைஸ். அவங்க போட்டு மறுபடியும் பாஸ் போடுறான். மறுபடியும் பாஸ் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தக்ஸ் டூல்ஸ்னு போடுவோம். தக்ஸ் டூல்ஸ் மறுபடியும் ஐயோ ஓடி போட்டு அவ்வளோதான். தக்ஸ் டூல்ஸ் போட்டாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஐயோ இதெல்லாம் ஈஸ். இந்த கீஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் டப்புன்னு வருது கீஸ். வாங்க ஆனால் எனக்கு சும்மா விட மாட்டேன். நான் எல்லோரும் லேண்ட்ஸ்னு நினச்சி சொல்ல போகிறேன். அதெல்லாம் சூப்பராக சொல்லுவேன். இல்லைங்க ஈஸ் ரொம்ப லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இன்னும் 2 இருக்கீங்க. ஐயோ தப்பிச்சிருச்சு. வாங்கிடு. ஐயோ போயிடுச்சே. பொச்சே வாங்கு. அப்பாடி வாங்கிடுச்சு கீஸ். நீ வாங்கி தப்பிச்சிருச்சு கீஸ். ஓகே என்னடா இது மறவே மாட்டேங்கி. சுற்றுறான் அவன் வாங்கிடுச்சு கீஸ். வாங்கிடுச்சு. நீ வாங்கிடு. ஐயோ இது கீஸ். இது காலி ஆகிடுச்சா. நீ வாங்கு 100 வந்துடும் கீஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100 கிடச்சிடும். அவன் காலி. சுட்டுறா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 100 ஒன்றா டாமி. 100ல் 98 தான் கீஸ். ஆனால் கீஸ் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு அதெல்லாம் தெரியும்டா. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா போய் கூட்டிட வேண்டியதான். ஆனால் கீஸ் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா போகும். ஸோ டோட்டல் ஸ்கோர் 98 போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹிட் ரேட் 0%. இல்லை புரியல. ஹிட் ரேட் 0% போடுறானுங்க. என்னாச்சுன்னு தெரியல. இருங்க நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபில் கேசிட்டு போவோம். எப்படினாலும் ஸ்கோர் நம்ம பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டோம். அதுமா வந்து சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை ரெடி பண்ணலாமா கேட்குறான். கண்டிப்பாக நீ இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக ஷூட் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஃபீல் சொல்கிறான். ஓகே அப்படியே போய் போகிறாங்களுக்கு போடா டக்குன்னு போடா. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சுது. இந்த மிஷின் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மிஷினை இவ்வளோ ஈஸியாக முடிக்கணும். பட் ஆனால் இந்த மிஷினுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்று பேருக்கு போல் இந்த மாதிரி கன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதான் கைஸ் பிரச்சனை. இருங்க இங்கே ஏதாச்சும் கன்று அன்லாக் இருக்கா பார்ப்போம். போடாட்டுங்க. போடா. கன்று வாங்கணும் கைஸ். இந்த கன்று வாங்கணும். கன்று ரீப்ளேஸ் பண்ணிடும் போட்டுருக்கானுங்க. ரீப்ளேஸ் ஆனால் ஆகிட்டு போதுடா. இதுவும் இந்த கன்று சூப்பரான கைஸ். வாங்கிடுவோம். இந்த கன்று வாங்கிடுவோம் நம்ம. இன்னும் இவ்வளோ புல்லட்ஸ் தரானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன் வாங்கிட்டோம் கைஸ். இந்த கன் சூப்பரான கன்று. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கார் ரேஸில் வருவோம். அந்த கார் ரேஸில் நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம கூட வருவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த தான் பாய்.